ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் தேவனுடைய வார்த்தைகளை உங்களுக்கு முன்பதாக நான் கொண்டு வர ஆவியானவர் எனக்கு உதவி செய்வாராக. வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 28வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். ரோமர் 8:28. ரோமன் சாப்டர் 8 verse 28. ரோமர் 8:28. Glory to God. எடுக்கலையா? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். வசனத்தின் மீது கைகளை வைப்போம். ஆவியானவர் நம்மோடு பேசட்டும். நல்ல பிதாவே, அடியானை மறைத்து நீர் வழிபடும். மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்ன வார்த்தையின்படி எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கர்த்தர் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. உற்சாகமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இந்த நாளினுடைய தலைப்பு என்னவென்றால், அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் செய்யும் நன்மைகள். தேவனிடத்தில் யார் அன்பு கூறுகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்கிறார். வேதம் அப்படித்தான் பதிவு செய்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதுகிற போது, ரோம திருச்சபை மக்களுக்கு எழுதுகிற போது அவர் இவ்விதமாய் விவரிக்கிறார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, கடந்த நாட்களிலே நாம் எப்படி ஆண்டவர் மேல் அன்பு கூற அவர் எதிர்பார்க்கிறார். with all your heart, with all your soul, with all your strength. 3 காரியங்களை பார்த்தோம். முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு நாம் தேவனை அன்பு கூற வேண்டும். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு விவரிக்க விரும்புகிற காரியம், அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆண்டவர் செய்யும் நன்மைகள். அன்பானவர்களே, இந்த உலகத்திலே எல்லாரும் கடவுளை நேசிக்கிறார்கள், அதில் மாற்றம் இல்லை. எல்லாரும், ஒரு சிலர் மட்டும் அப்படி இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார். ஆனால் தம்மை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார் என்று வேதம் இவ்விதமாய் பதிவு செய்கிறது. அன்பானவர்களே, ஆண்டவர் ஏராளமான நன்மைகளை வைத்திருக்கிறார். நான் ஒரு 3 நன்மைகளை மாத்திரம் மையப்படுத்த விரும்புகிறேன். ஏராளமான நன்மைகள் உண்டு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆரோக்கியம் முக்கியம். ஆரோக்கியம் முக்கியம் அல்லவா? நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தான் நடக்க முடியும், நல்ல வேலை பார்க்க முடியும். 2வது, மிகுந்த சமாதானம் ரொம்ப முக்கியம். எந்த சூழ்நிலையில் நம்ம எதை இழந்துடக்கூடாது? சமாதானத்தை இழந்துடக்கூடாது. 3வது, இந்த பூமியிலே வாழத்தக்க நம்முடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். அதுக்கு ஒரு வேலை வேணும், ஒரு வருமானம் வேணும், அதில் நம்ம உண்மையாக இருக்கணும். அப்படி கர்த்தர் நமக்கு நன்மைகளை. ஆனால் இதெல்லாம் உலக பிரகாரமான நன்மைகளாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிற அல்லது குறிப்பிடுகிற மிக முக்கியமான 3 நன்மைகளை ஆவியானவர் இந்த காலை வேளையிலே வெளிப்படுத்த அவர் வாஞ்சிக்கிறார். முதலாவது காரியம், சங்கீதத்தின் புஸ்தகம் 145வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க கேட்போம். Psalm 145 verse 20.
தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் அவர் காப்பாற்றி. அருமையானவர்களே, ஆண்டவர் முதலாவது அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் செய்யும் முதலாவது நன்மை, அவர் காப்பாற்றுகிறார். இந்த உலகத்தில் மிக முக்கியமான ஒன்று என்ன தெரியுங்களா? பாதுகாப்பு. ஒரு அலையிலே சொல்லுவோமா? பாதுகாப்புங்க, பாதுகாப்பு. தடுக்கி உளுந்து மரித்து போனவர்கள் எல்லாம் உண்டு. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஒரு இடத்துல ஒரு முள்ளு தைக்கிது ஒருத்தருடைய காலில். அவர் காலை போய் ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாரு. சரியாயிரும் போங்கன்னு ஊசி போட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. முள்ளு உள்ளுக்குள்ளே இருந்து செப்டிக் ஆயிடுச்சு. முள்ளை எடுக்க இவர் போட்டு உடனே குடையிறாரு. உடைஞ்சு எடுக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பசு வைக்க ஆரம்பிக்குது. இறுதியில் அது வேகமாய் உள்ளே போய் ஆணி பாய்ந்து அது உள்ளே கடாவி எலும்பிலே அது போய் பாய்ந்து எலும்பையும் ஊடுருவி பாய்ந்து ஒரு கட்டத்திலே மருத்துவர்கள் ஆலோசனை சொன்னார்கள், இந்த காலை எடுத்து விடுவது நல்லது, ஒரு பகுதியை நீங்கள் துண்டித்தே ஆக வேண்டும், அப்பொழுதுதான் நீங்கள் உயிரோடு இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லிவிட்டார்கள். ஒரு சாதாரண முள் நம்முடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட்டு விடுகிறது. அப்படியானால் ஆண்டவருடைய பாதுகாப்பு எவ்வளவு பெரிய நன்மை இந்த உலகத்திலே. அருமையானவர்களே, பாதுகாப்பு என்பது நீங்களும் நானும் நம்ம எவ்வளவு காம்பவுண்ட் வால் கட்டினாலும் பாதுகாப்பு கர்த்தரிலிருந்து தான் வரணும். அல்லேலூயா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர்கள் விழித்திருப்பதும் விருதா. அருமையானவர்களே, வாகனத்தில் எத்தனை பக்குவமா நம்ம போனாலும் தேவனுடைய பாதுகாப்பு என்ற ஒன்றுக்கு ஈடாக எதுவுமே வந்து விடாது. அவ்வளோ பெரிய பாதுகாப்பை ஆண்டவர் தருகிறார். அருமையானவர்களே, அப்ப இந்த பாதுகாப்பை ஆண்டவர் காப்பாற்றுகிறார். காப்பாற்றப்படுதல் மிகவும் அவசியமான ஒன்று. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ரெண்டு விஷயம் இருக்கிறது, அது உங்களுக்கு சொல்லிட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம். நல்ல கவனிங்க. அப்ப காப்பாற்றப்படுதல், பாதுகாப்பு, இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கங்க. இது ரெண்டு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் மட்டும்தான் கொடுக்கணும், ஆண்டவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். செக்யூர் அண்ட் சேஃப் இது ஆண்டவர் தான் கொடுப்பாரு. ஆண்டவர் கொடுத்தாதான் அது பர்ஃபெக்டா இருக்கும். அருமையானவர்களே, இப்ப உதாரணமாய் சொல்ல வேண்டுமானால், ஒரு சிறுவன் தண்ணீரிலே மூழ்கி கொண்டிருக்கிறான். அவன் முயற்சிக்கிறான், மேலே வர முடியல, தடுமாறுகிறான். அவனால் அந்த தண்ணீரிலே எதிர்கொண்டு அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை. அப்பொழுது அருகாமையில் இருந்தவன் மூழ்கி கொண்டிருக்கிறான் என்பதை அவர் அறிந்து கொள்ளுகிறார். அவனுக்கு இப்பொழுது பாதுகாப்பு தேவை, அவனுக்கு ஒரு உதவி தேவை என்பதை உணர்ந்து அவனுடைய முடியை பிடித்து தூக்குகிறார். அவனை கரைக்கு இழுத்து வருகிறார். உண்மையாகவே அவன் காப்பாற்றப்படுகிறான். அப்ப காப்பாற்றப்படுகிற போது தன்னை காப்பாற்றினவர்களுக்கு விசுவாசமாகவும் அவர்கள் மேல் ஒரு தனி அன்புள்ளவனாகவும் அவன் இருப்பான். அல்லேலூயா. இது இயல்பான ஒன்று. ஆண்டவரும் அப்படித்தான். நம்ம நிறைய நேரங்களிலே நாம் தேவையில்லாத இடங்களுக்கு அல்லது தேவையில்லாத சூழ்நிலைகளிலே சிக்கி கொள்ளுகிற போது ஆண்டவர் நம்மை காப்பாற்றுகிறார். அருமையானவர்களே, ஒரு கேள்வி வரலாம் உங்களுடைய மனசுல, ஆண்டவர் மேல அன்பு கூறுறவங்களை மட்டும்தான் ஆண்டவர் காப்பாற்றுவாரா? அன்பு கூறாத எத்தனையோ பேர் இருக்கிறார்களே, அவர்களையும் ஆண்டவர் காப்பாற்ற மாட்டாரா? இந்த இடத்துல தான் ஆண்டவர், இது அவர் காட் இஸ் யூனிக் காட், ஒரு தனித்துவம் வாய்ந்த தேவன். ஆண்டவர் யாரையும் எந்த நேரத்திலையும் காப்பாற்றுறதுக்கு அவர் வல்லமை உள்ளவர். அவன் கடவுளேன்னு கூப்பிட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் எப்படிப்பட்டவன பட்ட கொட்டையெல்லாம் போட்டிருந்தாலும் சரி, அவன் கடவுளேன்னு கூப்பிட்டுட்டான்னா
அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு he will stretch out his hand. அவருடைய கரத்தை நீட்டி அவனை தூக்கி பிடிக்க அவர் வல்லமையுள்ளவர். அல்லேலூயா. பாரபட்சம் இல்லாத தேவன். ஆனா இப்ப நமக்கு எப்படி அவர் நன்மை செய்கிறார்? அன்றியும் அவர்களுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று ரோமர் 8:28 பதிவு செய்த காரியம் எப்படி என் வாழ்க்கையில் நடக்குது? அதுக்கு ஒரு உதாரணத்தை சொன்னா உங்களுக்கு புரிந்து கொள்ள அது நன்றாக இருக்கும் என்று நம்புகிறேன். நான் முதல்ல சொன்னது, யாரோ ஒருவன் மூழ்கி கொண்டிருக்கிறான், அவனை தூக்கிவிட யாரோ போகிறார்கள், அவன் காப்பாற்றப்படுகிறான், அவன் நன்றி உள்ளவனாக இருக்கிறான், அவன் கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறான். அது ஒரு பக்கம். இப்ப நான் சொல்ற உதாரணத்தை கவனிங்க. ஒரு தாயும் ஒரு மகளும் கடற்கரையிலே அலைகள் மோதுகிற வேகத்தில் அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த விளையாடி கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே எதிர்பார விதமாய் திடீரென்று ஒரு கடல் சீற்றம் ஏற்பட்டு ஒரு பெரிய அலை வேகமாக தன்னுடைய பாச மகளை இழுத்து கொண்டு போனது. தாய் பதறுகிறாள், எதிர்நீச்சல் போடுகிறாள், அலைகளை கடந்து உள்ளே பிரவேசிக்கிறாள், தன் ஜீவனையும் தியாகம் பண்ணுகிறாள். என்ன நடந்தாலும் சரி, ஒன்று என் மகளோடு கடற்கரையின் ஆழத்தில் சென்று மரித்து போவேன், இல்லை என்றால் உயிரோடு கூட என் மகளை மீட்டு வருவேன் என்று உள்ளே பிரவேசிக்கிறாள். என கருமையானவர்களே, தன்னுடைய பாச மகளை கட்டி அணைத்து இழுத்து கொண்டு கடற்கரைக்கு வருகிறாள். இருவரும் காப்பாற்றப்படுகிறார்கள். அல்லேலூயா. நான் சொன்ன இந்த வசனத்தினுடைய இரண்டாவது இந்த பகுதி என்ன தெரியுமா? இந்த வசனத்தை வெளிப்படுத்துகிற இரண்டாவது பகுதி. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுகள் பட்டு இரத்தம் சிந்தி உங்களுடைய அன்புக்காக ஏங்கினவராய், உங்களுடைய அன்பை மதிக்கிறவராய், நீங்கள் நேசித்த ஒரே ஒரு காரணத்தினாலே என் ஆண்டவர் இறங்கி வந்து, எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, எந்த தாயும் என் மேல நீ அன்பா இல்லையேன்னு ஒரு நாளும் வருத்தப்பட மாட்டான். ஏன் தெரியுமா? அவளுடைய அன்பை அவள் எதிர்பார்ப்பதே இல்லை. ஆனால் தாயினுடைய அன்பு மாறாதது. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், ஒரு தாய் உன்னை தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன். ஆண்டவர் அவ்வளவு நல்லவருங்க. அவர் காப்பாற்றுகிற தேவன். உன்னை ஆழத்தில் விட்டுட்டு வேடிக்கை பார்த்து, இன்னொன்னு சொல்றேன், தாய்லாந்திலே 23 குழந்தைகள் பஸ்ஸிலே எரிந்து சாம்பலானது. நேற்றைய முந்தைய தினம் 6 டீச்சர்கள் அங்கே அந்த பிள்ளைகளை விட்டுட்டு அவர்கள் வெளியில மனதில்லாமல் உள்ளுக்குள்ளே பிள்ளைகளோடவே இறந்து போனார்கள். 6 பிள்ளைகள், 6 டீச்சர்ஸ், 6 ஆசிரியர்கள், 23 பிள்ளைகளோடு. நினைத்திருந்தால் அத்தனை பேரை விட்டுட்டு அவர்கள் எப்படியாகிலும் தப்பித்திருந்திருக்கலாம். தப்பிக்க முயற்சி பண்ணவில்லை. ஒரு சில குழந்தைகளை டிரைவர் காப்பாத்திட்டாரு. ஆனா எல்லாரையும் அவரால் காப்பாற்ற முடியல. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவர் தாயின் உள்ளத்தை கொண்ட தெய்வம். தாயின் உள்ளத்தை கொண்ட தெய்வம். யாரெல்லாம் நீங்க ஆண்டவரை நேசிக்காதவர்களுக்கே அவர் நன்மை செய்ய அவர் தயாராக இருப்பாரானால், நீங்களும் நானும் அவரிடத்தில் அன்பு ஊறுகிறதை அவர் கண்கள் கண்டுவிட்டால், அவர் செவிகள் கேட்டுவிட்டால், அவருடைய இருதயம் உணர்ந்து விட்டால், எந்த ஆழத்தில் இருக்கிற உங்களையும் என்னையும் அவர் தூக்கி எடுத்து கரைக்கு கொண்டு வந்து நம்மை வாழ வைக்க, இந்த சமுதாயத்திலே உண்மையாய் நம்மை நிறுத்த, நம்மை செல்வ செழிப்பாக மாற்ற, நம்மை உயர்த்த அவர் வல்லமையும் போதுமான தேவனாயிருக்கிறார். கடவுளேன்னு கூப்பிடுறவனுக்கு என் ஆண்டவர் வாழ்வளிக்க வருவார் என்று சொன்னால், அருமையான தேவ பிள்ளைகளே, தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலத்தையும்
ஆமென். சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக செய்து முடிக்க நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். எத்தனை பேரோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார்? எத்தனை பேரோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார்? அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நான் போயிட்டேன் பாஸ்டர், என்னையே பிள்ளைய ஆழத்தில் விட்டுட்டாங்க, நான் நடுத்தெருவில் நின்று கொண்டிருக்கிறேன். உனக்கான செய்தி தான் இந்த வேளையிலே. நீ அவரிடத்தில் அன்பு கூறுகிற அந்த ஒன்று நிமித்தமாக உன்னையும் பிள்ளையும் தூக்கி கொண்டு வந்து கரையில நிறுத்தி எல்லாரும் முன்பாக அவர் சிறப்பான வாழ்க்கை வாழச் செய்ய அவரால் முடியும் என்று நீ விசுவாசித்தால் போதும். அவர் மேல் அன்பு செலுத்தினா போதும். அதை மனுஷன் செய்ய முடியாது, உறவுகள் செய்ய முடியாது, நட்புகள் செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் அழைத்தவர், தெரிந்து கொண்டவர், அவர் மேல நீ அன்பு வச்சிருக்கிறீல்ல, அந்த அன்பு செய்யும். அந்த அன்பு அதை செய்யும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் மேல் அவர் அன்பாயிருக்கிறார். நாம எவ்வளவோ தப்பு பண்றோம், எவ்வளவோ மிஸ்டேக் பண்றோம். ஒவ்வொரு மிஸ்டேக்கும் ஆண்டவர் பனிஷ்மெண்ட் கொடுத்தாருன்னா நம்முடைய வாழ்க்கை இந்த நிலையெல்லாம் இருக்காது. அவர் இறங்குகிறவர். அந்த இரக்கத்தினுடைய வெளிப்பாடு தான் அன்பு. ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார் என்று ஆண்டவர் சொன்னார். எனக்கு அருமையான வேத வசனம் அப்படித்தான் பதிவு செய்கிறது. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். We are all privileged people to love our God. தேவன் மேல் அன்பு செலுத்துவதற்கு நாம் எல்லாரும் பாக்கியசாலிகள். இந்த உலகத்தில் ஆண்டவர் வேற ஒன்றையும் நம்ம இடத்துல எதிர்பார்க்கல. யோசிச்சு பாருங்க. ஏதாவது நீங்க கொண்டு வந்து சேர்த்து வச்சிருக்கிறீங்கன்னு ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? இல்லைங்க, எதுவுமே கிடையாது. உங்க சரீரத்தில் ஓடுற ரத்தம் கூட இன்னொருத்தருக்கு கொடுத்தது தான். உள்ளுக்குள்ள ஓடுற ரத்தம் கூட இன்னொருத்தருக்கு கொடுத்தது தான். நீங்க சம்பாரிச்சது கிடையாது. அருமையானவர்களே, அப்ப ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது, அவர் அன்பை எதிர்பார்க்கிறார். அதுவும் தம் மேல அன்பு செலுத்துறாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவர் செய்கிற முதல் நன்மை காப்பாற்றுகிறார். இன்னைக்கு நம்ம காப்பாற்றப்படணும். உலகத்திலிருந்து, பசியிலிருந்து, பட்டினியிலிருந்து, வறுமையிலிருந்து, தரித்திரத்திலிருந்து, வியாதியிலிருந்து, கோர விபத்திலிருந்து காப்பாற்றப்படணும். இந்த மோசமான உலகத்திலிருந்து நம்ம காப்பாற்றப்படணும். பாவத்திலிருந்து நம்ம காப்பாற்றப்படணும். இந்த அசௌரியமான சூழ்நிலையில் இருந்து நம்ம காப்பாற்றப்படணும். நம்ம பூலோக வாசிகள் அல்ல, நம்ம பரலோக வாசிகள் என்பதை உணரத்தக்கதாக நாம் இந்த இடத்திலிருந்து நம்ம காப்பாற்றப்பட்டு கொண்டு போகப்பட வேண்டியது ஒன்று இருக்கிறது. இப்ப எல்லாரும் நம்ம கடலின் ஆழத்தில் சிக்கி கொண்டிருக்கிறோம். நம்மை காப்பாற்ற கர்த்தர் வருவார் என்று எதிர்பார்ப்போடு அவர் வருவார். அவர் இந்த இடத்திலிருந்து நம்மளை தூக்கி எடுத்து அவர் நம்மை காப்பாற்றி வேறொரு இடத்துக்கு அவர் கொண்டு போக அவர் வாஞ்சிக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப ஆண்டவர் காப்பாற்றுகிற விஷயங்களை ஆய்வு செய்கிற போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 20, 21 ஆகிய வசனங்களை வாசிப்போம். Genesis chapter 28 verse 20 and 21. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உன் ஆகாரமும் வஸ்திரமும் தந்து பண்ணுவாரானால் தேவனாயிருப்பார். எனக்கு அருமையானவர்களே, யாக்கோபை விதமாய் யாக்கோபு தன் தகப்பனையும் தன் தாயையும் தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவையும் விட்டு பிரிந்து அவன் தன்னுடைய மாமன் வீட்டுக்கு புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறான். லாபானுடைய வீட்டுக்கு போகிற வழியிலே இருள் சூழ்ந்தது. அந்த இருளிலே படுத்து கொண்டிருக்கிறான் தனி மனுஷனாய். The very first time he was in the darkness. முதன் முறையாக ராத்திரியிலே இரவிலே தனித்தவனாய் படுத்து கொண்டிருக்கிறான். தாய் இல்லை, தகப்பன் இல்லை, சகோதரன் இல்லை, உறவுகள் இல்லை, நண்பர்கள் இல்லை, மிருக ஜீவன்கள் இல்லை, எதுவுமே இல்லை. வெறும் கோலை வைத்து கொண்டு படுத்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் தரிசனத்தை காண்பிக்கிறார்.
வானத்துக்கு பூமிக்கும் ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. அதை பார்த்து மிரண்டு போகிறான். என்ன தேவதூதர்கள் ஏறுகிறவர்கள் இறங்குகிறவர்களாம் இருக்கிறார்கள். விடிகிறது. எழுந்து சொல்லுகிறான், இது வானத்தின் வாசல், இது பெத்தேல், இது தேவனுடைய வீடு அல்லாமல் வேறொன்று அல்ல என்று அவன் பேரிடுகிறான். ஒரு கற்பனை நிறுத்துகிறான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, தேவனை தொழுது கொள்ளுகிறான், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறான். இப்ப அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, என்ன நிலைமையில நான் போறேன்னு உமக்கு தெரியும். என் கையில ஒண்ணுமே கிடையாது, வெறும் கையனாய் நான் போய் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, கோலும் கையுமாய் நான் போய் கொண்டிருக்கிறேன். எனக்கு உணவும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு ஆண்டவர் தருவாரானால் நான் ஆண்டவர்கிட்ட எனக்கு தரும் எல்லாவற்றிலும் நான் ஆண்டவருக்கு தருவேன், எனக்கு அவர் தேவனாய் இருப்பார் என்று ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனையோடு கூட புறப்பட்டு போகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் யாக்கோபை 1 வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, 20 ஆண்டு காலம் அவனை நடத்துகிறார். 20 ஆண்டு காலம் தன்னுடைய மாமன் வீட்டில் இருக்கிறான். வெறும் கையாய் போனவன் அவனை காப்பாற்றி, யாக்கோபு சொல்லும்போது சொல்லுகிறார், இரவிலும் கடும் பனியிலும் வெயிலிலும் பகலிலும் சேதங்களிலும் மோசங்களிலும் நாசங்களிலும் துஷ்ட மிருகங்களின் தாக்குதலிலும் கர்த்தர் என்னை காப்பாற்றினார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை காப்பாற்ற விரும்புகிற தேவன். தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் சகலத்தின் நன்மைக்கு ஏதுவாக செய்ய அவர் வாஞ்சையும் விருப்பமும் உள்ள தேவனாயிருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப யாக்கோபை கர்த்தர் 20 ஆண்டு கால பயணத்திலே 20 ஆண்டு கால பயணத்திலே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவனுக்கு எந்த குறைவும் வரல. பலவீனங்கள் வந்தது உண்மைதான், போராட்டங்கள் வந்தது உண்மைதான், நஷ்டங்கள் வந்தது உண்மைதான், இழப்புகள் வந்தது உண்மைதான். ஆனாலும் ஆண்டவர் கைவிடவில்லை. 20 ஆண்டு காலம் அவனை கர்த்தர் அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்தி அவன் திரும்பி வரும்போது 2 பரிவாரங்களை உடையவனாய், அதாவது ஆசீர்வாதங்கள் நிறைந்தவனாய் கர்த்தர் அந்த இடத்திலிருந்து தகப்பன் வீட்டுக்கு கொண்டு போனார். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே உங்களையும் என்னையும் கர்த்தர் யாரெல்லாம் நீங்க அன்பு கூறுகிறீர்களோ, வாயினால சொல்றது இல்லை, முழு உண்மையாய் அன்பு கூறுகிறோமோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை எடுத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் 3 பேரும் ஆண்டவர் மேல அவ்வளவு அன்பு, the love of God, the full of love, ஆண்டவர் மீது அவ்வளவு நேசம் அவர்களால் சொல்ல முடிந்தது. எப்படி வைராக்கியமாய் சொல்ல முடிந்தது? நீ நிறுத்தின பொற்சிலையை நாங்க வணங்க மாட்டையா, உமக்கு தெரிந்திருக்க கடவுது. கர்த்தர் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார், அவர் விடுவிக்காமல் போனாலும் சரி. அன்பானவர்களே, அந்த அளவுக்கு வைராக்கியம் உள்ளவர்களாய் அவர் காணப்பட்டார். இன்னைக்கு நம்ம ஆண்டவர் மீது அன்பாய் இல்லைன்னு நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. ஆனால் நாம சில நேரங்களில் அப்படித்தான் நடந்து கொள்ளுகிறோம். ஆண்டவர் மீது அன்பாய் இருக்கிற போது நம்மால எதையும் என்ன செய்ய முடியும்? அவாய்ட் பண்ண முடியும். ஆண்டவரா இந்த உலகமா, ஆண்டவரா இல்லை காலையில் மேரேஜா, இல்லை ஆண்டவரா காது குத்தா, ஆண்டவரா கெடா விட்டா, ஆண்டவரா பர்த்டே பார்ட்டியா அப்படின்னு வரும்போது நீங்கள் யாரை அதிகமாய் முக்கியப்படுத்துகிறீர்களோ அவர்கள் மீது தான் நீங்கள் என்ன செய்றீங்க? அன்பு செலுத்துகிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் வைராக்கியமாய் சொல்ல முடிந்தது அவர்களால். காரணம் ஆண்டவர் மீது வைத்திருந்த அன்பு. எங்களை விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறாருங்க. விடுவிக்காமற் போனாலும் சரி, நீ நினைச்சது நடக்கணும்னு நினைக்காத, நடக்காதுன்ட்டார். அக்கினி சூளையிலே போடப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை காப்பாற்றி மீட்டு கொண்டு வந்தார். ஆண்டவர் மேல அன்பு கூறும் போது உங்களுக்கு உபத்திரவம் வரும், நல்லா கவனிங்க. ஆனா எந்த உபத்திரவமும் உங்களை மேற்கொள்ள முடியாது. அந்த உபத்திரவத்திலிருந்து கர்த்தர் உங்களை கரம் நீட்டி தூக்கி எடுப்பார், வெளியில தூக்கிடுவாரு.
நீ உபத்திரவத்துக்குள்ளே போக விரும்பல அப்படிங்கிறப்ப எப்படி ஆண்டவர் உன்னை தூக்கி எடுப்பாரு? பாஸ்டர், நான் ரொம்ப உபத்திரவத்தில் தான். அது நீ பண்ற சேட்டையினால உபத்திரவப்பட்டு இருக்கிற. ஆண்டவர் மீது அன்பு செலுத்தி உபத்திரவப்பட்டு பாருங்க. ஆண்டவர் மீது அன்பா இருந்து நீங்க பிரச்சனைகளை அனுபவித்து பாருங்கள். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஏன்னா அவர் ஒவ்வொரு முறையும் தூக்கி எடுக்கும் போது இந்த உலகமே பார்த்து வியக்கிற அளவுக்கு செய்யும். அல்லேலூயா. காப்பாற்றினார். அவர்கள் அக்கினி சூளை நடுவில் இருந்து கர்த்தர் அவரே போய் இறங்கிட்டார். 3 பேர் தான் உள்ள போடப்பட்டார்கள். ஆனா 4 பேரா எல்லாருடைய கண்களுக்கும் தெரிந்தது. காரணம் என்ன? ஆண்டவர் அவர்களோடு கலந்து விட்டார். 3 பேரோடு சேர்ந்து 4ஆம் ஆளாக அவர்களோடு இணைந்து கொண்டார். அவர்களை அக்கினி சூளையிலே தனியே விடவில்லை. எந்த அக்கினியும் அவர்களை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் அவர்களோடு இணைந்து பயணிக்க ஒப்பு கொடுத்தார். காரணம் என்ன? ஆண்டவர் மீது அன்பு. அருமையானவர்களே, நீங்களும் நானும் எந்த அளவுக்கு இருக்கிறோம்? நீங்க காப்பாற்றப்படுவதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறாருங்க. அவர் காப்பாத்திடுவார். நல்ல கவனிங்க. ஏதோ ஒருத்தன் வந்து உங்களை காப்பாத்துறதுக்கும் உங்க தாய் உங்களை காப்பாத்துறதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஏன் தெரியுமா? யாரோ ஒருத்தர் காப்பாற்றும் போது உன்னை எப்படியாவது தூக்கிடணும்னு தான் நினைப்பாங்க. ஆனால் தாய் காப்பாற்றும் போது ஒரு சிறு சேதம் கூட உனக்கு ஏற்படக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருப்பார்கள். அன்பானவர்களே, இதை நாம் புரிந்து கொள்ள ஆவியானவர் உதவி செய்வாராக. தேவன் அவ்வளவு அன்புள்ள தேவன். அவர் அன்பாக இருக்கிறார். நம்மிடத்திலே அவர் அவ்வளவு அன்பை எதிர்பார்க்கிறார். நம் ஆண்டவர் மீது அவள் அன்பா இருந்தோம் என்றால் ஆண்டவர் காப்பாற்றுகிற விஷயம். நீங்க எந்த நெருக்கடியில் இருந்தாலும் சரி, பொருளாதார நெருக்கடியில் இருந்தாலும் சரி, அல்லது மன உளைச்சல்ல நீங்கள் இருந்தாலும் சரி, கடன் என்கிற பிரச்சனைகளில் நீங்கள் இருந்தாலும் சரி, அல்லது சரீர பலவீனங்கள் உபாதைகள் என்கிற சூழ்நிலையிலே நீங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் ஆண்டவரில் அன்பு கூற பழகுங்கள். நீங்கள் ஆண்டவரில் அன்பு கூறும் போது சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. ஒருவேளை ஆரம்பத்தில் உங்களுக்கு எதுவுமே நடக்காதது போல இருக்கலாம், எதுவுமே புரியாதது போல இருக்கலாம். ஆனால் இறுதியிலே கர்த்தர் ஆண்டவர் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக முடிய பண்ண அவர் வல்லமையுள்ள தேவன். எனக்கு அருமையானவர்களே, நேச்சார் நினைச்சா அவ்வளோதான் சாம்பல் ஆயிட்டாங்க அப்படின்னு. வெளியில வரும்போது கொடுமை என்னன்னு தெரியுமா? இது மாதிரி ஒரு ராஜாவை அவமானப்படுத்திய சம்பவம் பைபிளே கிடையாது. எப்படி? கோபத்தில் தான் என்ன செஞ்சான்? தூக்கி அக்கினியில போட்டுட்டான். அட்லீஸ்ட் நெகமாவது என்ன செஞ்சிருக்கணும்? வெந்திருக்கணும். இங்க பைபிள் ரெக்கார்டு என்ன தெரியுமா? முடி கூட கருகல. அப்ப அந்த ராஜாவை இதுக்கு மேல அவமானப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கா? ஹலோ, நம்ம மிருக ஜீவன்கள் வளர்க்குறோம்ல, பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறதெல்லாம் செய்யும். ஆனால் சில நேரத்தில் நம்ம பேசுகிறத சட்டையே பண்ணாமல் போகும் பாருங்க, நமக்கு வெறி வர்ற மாதிரி. அதாவது நம்மளை யோபு அதை அழகாக சொல்லுவாங்க, அது நம்மளை கனஈனம் பண்ணும், அது நம்மளை ரொம்ப அலட்சியப்படுத்திட்டு போகும். பார்த்தீங்களா? இதுக்கு சோறு போடுறது நம்ம, அதை குளிப்பாட்டுறது நம்ம, அதுக்கு சவரட்டனை பண்ணுறது நம்ம. ஆனால் நம்ம பேச்சு என்ன செய்யாது? கேட்காது. யாரோ ஒருத்தர் வந்து அப்படிம்பாங்க, அது போய் பக்கத்தில் உட்காந்துக்கும். அப்போ எப்படி இருக்கும் நமக்கு? அவங்க போவிட்டான், அப்புறம் பேசிக்கிற ஒன்றிய இருக்குமா அல்லவா? அன்பானவர்களே, அப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் அன்பு கூறுகிற அந்த தாயினுடைய உள்ளம், தாயினுடைய அன்பு விளையேற பெற்றது. அந்த போலதான் ஆண்டவர். அப்படித்தான் நேசிக்கணும். காப்பாற்றணும்னு முடிவு பண்ணிட்டார்னா எந்த எல்லைக்கும் போய் உங்களையும் என்னையும் அவர் காப்பாற்றுவார். அது அக்கினியா இருக்கட்டும், அது கடலின் ஆழமா இருக்கட்டும், அல்லது பூமியினுடைய ஆழமாக இருக்கட்டும், அல்லது வான் உயர்ந்ததாக இருக்கட்டும், அல்லது எவ்வளவு தூரமாக இருக்கட்டும், எந்த மனிதனும் பிரவேசிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கட்டும், அந்த இடத்திலையும் கர்த்தர் இறங்கி வந்து காப்பாற்ற அவர் வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. இரண்டாவது, ஆண்டவர்
1 கொரிந்தியரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 8:3. 1 Corinthians chapter 8 verse 3. தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ. அருமையானவர்களே, இப்ப 2வது ஆண்டவர் ஒன்று சொல்றார். முதல்ல அன்பு கூறுகிறவர்களை காப்பாற்றுகிறார். எப்படி காப்பாற்றுகிறார்னு நான் சொல்லிட்டேன். யாக்கோபை காப்பாற்றினார், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை காப்பாற்றினார். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா இப்ப 2வது நம்ம பார்க்க போகிற காரியம், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். ஏங்க, ஆண்டவர் அறிஞ்சு வச்சிருக்கிறாருன்னு எனக்கு தெரியுமேங்க. உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் பாருங்க. இந்த உலகத்தில் நிறைய பிரபலங்கள் இருக்கிறார்கள். இப்ப பிரபலங்களை நம்ம பேர் சொன்னா போதும், உங்க மனசுல என்ன செஞ்சிடும், உங்க மைண்ட்ல உங்க கண்ணில் அப்படியே பிக்சரைஸா கொண்டு வந்துடுவீங்க. இவர் தான் ஓகே இன்னாரு அப்படின்னு. இப்போ திருவள்ளுவர் அப்படின்னா அவர் எப்பயோ வாழ்ந்தவர். ஆனால் திருவள்ளுவர்னா யாருன்னு நமக்கு என்ன செய்யுது, ஒரு பிக்சர் நமக்கு வருது. கர்ம வீரர் காமராஜ் அப்படின்னா ரைட் ஓகே ஒரு பிக்சர் வந்துடுது நமக்கு. அப்படி வரும். மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுது. பாஸ்டர் சாத்ராக்னா வேற ஒன்று முகம் தெரியும், என் முகம் தெரியாது உங்களுக்கு. ஹலோ அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. அப்ப நமக்கு அன்பு கூறுகிறவர்களே ஆண்டவர் அறிந்த பிரபலங்களை நமக்கு தெரியுது. ஆனா அந்த பிரபலங்களுக்கு சில பேரை மட்டும்தான் ஞாபகத்தில் வச்சிருப்பாங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? நம்முடைய ஆண்டவர் சிலரை ஞாபகம் வச்சிருக்கிறார்ல, அந்த சிலர்ல நாமளும் ஒருவர். அல்லேலூயா. இப்போ நாம மோடியை தெரியுங்க, எங்க பக்கத்து வீட்டுக்காரர் தாங்க. நிறைய தடவை தண்ணி சொம்பு தண்ணி மொண்டு கொடுத்துருக்குங்க. அதனால இப்போ கொஞ்சம் கூட நினைக்க பார்க்காம நம்ம பீத்தலாம் சொல்லலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் அவர் சொல்லணும், ஆமாங்க இவர் எனக்கு பக்கத்து வீட்டுக்காரர் தான், நாங்கள்லாம் ஒன்றா குடியிருந்தோம், நான் சைக்கிளில் நடந்து போகும்போது கூட இவர் அன்றைக்கி சைக்கிள் வச்சுருந்தார், என்னை கூட்டிகிட்டு போனார். பிரபலங்கள் சொல்லணும். நான் அடிக்கடி அதை நான் சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரை உங்களுக்கு தெரியும்ன்றதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆண்டவருக்கு உங்களை தெரியுமா? அப்படி நடந்துக்கிறோமா? யோசிச்சு பாருங்களேன். எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில் எத்தனை பேரை நீங்க ஞாபகத்தில் வச்சிருக்கிறீங்க? பொண்டாட்டியோட ஃபோன் நம்பரே தெரியல நிறைய பேர்த்துக்கு. ஆட போங்க. இன்னும் நான் இப்போ 19 ஆண்டுகளாக ஊழியம் பண்ணுறேன். சிலருடைய ஃபோன் நம்பர்லாம் எனக்கு தெரியும், பார்த்தோன்னே இது அவங்கன்னு. ஆனால் சிலருடைய ஃபோன் நம்பரு இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அக்டோபரில் 2 நம்பர் வச்சுருக்காங்க, டிசம்பரில் வேறு நம்பர் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக ஜனவரியில் புது நம்பர் வாங்கிடுவாங்க. ஒருவேளை இந்த கவர்மெண்ட் சட்டம் போட்டது எனக்கு சாதகமாக தான் இருக்குது. என்னென்னா ஆதாரில் இணைச்ச நம்பர் தான் எல்லாத்துக்கும் அப்படின்ட்டாங்க. அதனால நமக்கு ஒரு திருப்தி. கண்டிப்பாக ஒரு நம்பர், எந்த நம்பர் எடுக்கலைனாலும் அந்த நம்பர் எடுக்கும்ல. 1000 நம்பர் கவர்மெண்ட் ரூல்ஸே, சட்டமே சொல்லுது, ஒரு ஆதாரில் 9 நம்பருக்கு மேலே நீ என்ன செய்யக்கூடாது, வச்சிக்க கூடாது. இந்த 19 ஆண்டுகளில் ஒருத்தர் பேரவே நான் 20 முறை சேவ் பண்ணி வச்சிருக்கேன். 20 முறை வேற வேற நம்பர். நான் எவ்வளவு கொடுமை அனுபவிச்சிருப்பேன்னு பார்த்துக்கங்க அன்பானவர்களே. அப்போ ஆண்டவரே உங்களை கான்டாக்ட் பண்ணணும்னு விரும்புகிறார். எதில் கான்டாக்ட் பண்ணுவார்? எப்பா என்னப்பா எது சுற்றினாலும் எடுக்க மாட்டேங்குது, நாட் ரீச்சபிள்னு வருது, அவுட் ஆஃப் ஆர்டர்னு வருது, இது வேற ஒருத்தர்னு வருது, இந்த நம்பர் வேற ஒருத்தர் பேசுகிறாங்க, நான் கரூர்னு பேசிக்கிட்டு இருக்கேன், நாமக்கல்னு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு. என்னையா நடக்குதுங்க? நம்ம எப்படி உத்தமமாக வாழ்கிறோன்னு புரியுது அவங்களுக்கு? நம்ம எவ்வளவு பர்ஃபெக்டாக இருக்கிறோம்னு. ஒரு நம்பரை வச்சு ரீசார்ஜ் பண்ண முடியல, எப்படி 20 நம்பர்லாம் கெப்பாசிட்டி தாங்குதுன்னு தெரியல எனக்கு. அன்பானவர்களே, அப்போ
ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அவர் நம்மளை தெரிஞ்சு வச்சிருக்கிறார்ன்றதே நமக்கு ஒரு பெரிய கௌரவம் தானே. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அதனால தான் இதை புரியணுன்றதுக்காக ஸ்லோவாக பேசுகிறேன். நல்லா கவனிங்க. அப்போ ஆண்டவர் நம்மளை அறிந்து வைத்திருக்கிறார். இப்போ நல்ல கூட்டத்தில் இப்போ பார்த்தீங்களா, இந்த வேர்ல்டு பாப்புலேஷன் எவ்வளவு? WHO என்ன சொல்லுது? வேர்ல்டு பாப்புலேஷன் அரவுண்டு எத்தனை கோடி? ஹலோ, 700 கோடி முன்னாடி. ஆனால் இப்போ குறைஞ்சபட்சம் 800 கோடியாவது ஆயிருக்கும். 800 கோடி அப்படின்னு வச்சுக்கோங்க. 800 கோடி பேரையும் கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கார். நான் அதுக்கு தான் சொல்ல வந்தேன். 800 கோடி நம்ம சபை விசுவாசி தான். பாஸ்டர் இவங்க நம்ம சபைக்கு வர்றாங்களா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. இப்போ நீ எதுக்கு வார? இருக்கிறது 35-40 பேர். அது கூட இவங்களுக்கு தெரியல, இவங்க நம்ம ஆட்கள் நம்ம இதுன்னு தெரியல உனக்கு. அப்போ நீ எந்த லெவலில் நம்ம வந்து ஐக்கியமாக இருக்கிறோன்னு புரியுதா அன்பானவர்களே? அப்போ நல்ல கவனிங்க. அப்போ இந்த 700 கோடி பேரையும், இதில் கொடுமை என்னன்னா, பிறந்துக்கிட்டே இருக்குது ஒரு குரூப்பு, இன்னொன்று செத்துக்கிட்டே இருக்குது ஒரு குரூப்பு. செத்ததெல்லாம் ஒரு லிஸ்ட்டை சேர்த்துக்கிட்டு இருக்கிறாரு, பிறக்கிறதெல்லாம் ஒரு லிஸ்ட்டில் சேர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ இருக்கிறதெல்லாம் ஒன்றில் இருக்குது. அப்போ ஆண்டவர் இத்தனையும் கையாண்டு இது 800 கோடி மக்களையும் எவ்வளோ பெருசு. இப்போ இதில் கொடுமை என்னன்னா, நீங்கள் பகலில் ஜோம் பண்ணுறப்ப, பகலில் ஜோம் பண்ணி நம்ம பகலாக இருக்கிறப்ப வெளிநாட்டில் அமெரிக்காலெல்லாம் ராத்திரி, அங்கே பகலாக இருக்கிறப்ப நமக்கெல்லாம் ராத்திரி. நம்ம ஒரு நேரத்தில் ஜோம் பண்ணுவோம், அவன் ஒரு நேரத்தில் ஜோம் பண்ணுவான். இன்னும் கொடுமை என்னென்னா, உலக நாடுகளில் சில இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்போ தான் கொட்டாய் விட்டு எந்திரிப்போம், அவன் அப்போ தான் தூங்க போவான், படுக்க போவான். அப்போ ஜெப நேரம், ஒவ்வொருத்தர் ஜெபத்தையும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? எவ்வளோ பவர்ஃபுல் காட் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு வல்லமை உள்ள தேவனை நம்ம ஆராதிக்கிறோம் தெரியுங்களா? குடும்பத்தில் 4 பேருங்க, 4 பேர் 4 விதமான சட்னி கேட்குறான். இந்த அம்மா மண்டை குழம்புது, எதில் எதை போடுறதுன்னு தெரியல. இதில் வேற புருஷனுக்கு உப்பு இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் உரப்பு இல்லாமல் கொடுக்கணும். மண்டை குழம்பி போய் அது நிதானம் தெரியாமல் எதில் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டியதை புருஷனுக்கு கொடுத்து அது பாத்ரூம்லேயே கிடக்கு. நடக்குதா இல்லையா? 4 பேருக்கே குழம்புது, 800 கோடி பேரையும் கர்த்தர் கையாளுகிறார். அப்ப எவ்வளவு ஆளுமை தன்மை உடைய தேவன். இதுல அன்பு காட்டணும். வேற எப்படி அன்பு காட்டணும்? எல்லாமே ஒரே மாதிரி வந்தா நம்ம அன்பு காட்டலாங்க. ஒன்று மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு வருது, ஒன்று கோச்சிக்குது. 6 மாதத்துக்கு முன்னாடி நான் சொன்னது இன்னைக்கு ஞாபகத்தில் வச்சு நீங்கள் அன்னைக்கு என்னை திட்டுனீங்க. அதுக்கு என்னம்மா இப்போ அன்னைக்கே அவ திட்டி என்னை தொலைஞ்சிருக்கலாம்ல? 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்தது இப்போ கொண்டு வந்து ஏன் இப்போ போராடுற? நீயும் உனக்கும் பிரச்சனை, எனக்கு மன உளைச்சல். அன்பானவர்களே, அப்போ நல்ல கவனிங்க. ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார் தம்முடைய பிள்ளைகளை. யார்? அன்பு கூறுகிறவர்களை. அப்போதான் நான் யோசித்தேன், 800 கோடி பேரும் ஆண்டவர் மேலே அன்பு செலுத்துறதில்ல. யாரெல்லாம் அன்பு செலுத்துகிறாங்களோ அவர்களை எல்லாம் கர்த்தர் பெயர் சொல்லி அறிந்திருக்கிறார். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், உங்களுக்கு சில பேருக்கு அந்த வீடியோ அனுப்புனேன். ஒரு மெய்ப்பெண் அப்படிங்கிறான், அத்தனை ஆடு திரும்பி இது. நான் பேர் சொல்லியே கூப்பிடுறேன், அது பாட்டுக்கு போகுது. எப்படி? அது பாட்டு நீ கூப்பிடு. ஒரு வார்த்தை தான் அம்புட்டு அப்படியே டேர்ன் பண்ணி எஜமானன் கூப்பிடுறாரு, மெய்ப்பெண் கூப்பிடுறாரு அப்படின்னு. இங்கே மெய்ப்பெண்ணாவே கன்சிடர் பண்ணுறதில்லை. அது படம் அந்த ஆளுங்க அப்படித்தான் போ விளையப்பார். அன்பானவர்களே, அறிந்து வைத்திருக்கிறார். இப்போ எல்லாரும் நம்ம மனசில் நிற்கிறது இல்லைங்க, ஆனால் சிலர் நம்ம மனசில் நிற்கிறாங்க. ஏன் தெரியுமா?
அந்த அன்பு. வேதம் சொல்லுகிறது, சாமுவேல் தேவாலயத்தில் கொண்டு வந்து விட்டுட்டா அன்னாள் பால்குடி மறந்த உடனே. இப்ப நம்ம பிள்ளைகளை கொண்டு வந்து விடுறதுக்கு அவ்வளவு அவ்வளவு கடினமா இருக்கு. பிராக்டிஸ் கொண்டோம்னா அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிடணும். ஆனா அன்னாள் பால்குடி இந்த பிறந்த பிறகு உள்ள விட்டுட்டா, சர்ச்சில் விட்டா. சர்ச்சில் இருக்கிறான், வேலை செய்கிறான். வேதம் சொல்லுது, அந்த வசனத்தையே வாசிங்களேன். சாமுவேல் என்னும் 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 7-8 சீக்கிரம். இன்னும் அறியாதிருந்தான். கூப்பிட்டார். போதும், நல்ல கவனிங்க. நம்ம இது வசனம் நல்லா தெரியும். சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டான், இன்னும் கர்த்தரை. அப்ப அறியாதிருந்த காலத்திலேயே சாமுவேலே சாமுவேலேன்னு கர்த்தர் கூப்பிட்டார். ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் அறியாததுக்கு முன்னாடியே, அவர் யார் என்பதை அறியாததுக்கு முன்னாடியே நம்மை பெயர் சொல்லி அழைத்து நம்மை யார் என்று அறிந்த தெய்வம். அல்லேலூயா. ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, ஆபிரகாமே, உன் பிள்ளை ஆண்டான நீ எனக்காக தகன பலி செலுத்துவதற்கு நீ கொண்டு போ. என்னாண்டவரே, 100 வருஷம் கழிச்சு 100 வயசு எனக்கு, இப்பதான் பிள்ளையை கொடுத்துருக்கிறீங்க. இப்பதான் அவன் நல்ல வாலிப பிள்ளைனா வந்திருக்கிறான், என் கண்ணுக்கு முன்னாடி நல்லா விளையாண்டுக்கிட்டு இருக்கிறான். இப்பதான் எனக்கு ஒரு நம்பிக்கையே வந்திருக்குது. இந்த நேரத்தில் கொண்டு போய், அதெல்லாம் ஒன்றுமே பேசலை. அப்படிங்களா? உங்களுக்கு வேணுமா? கேட்டுட்டீங்களா? ரைட். எங்கே போகணும்? ஓரின்னு மலையில் போ. நான் சொல்கிற மலை, நான் காண்பிக்கும் மலை ஒன்றின் மேலே எனக்காக நீ மலை கொண்டு போறா. மனைவிகிட்ட சொல்லலை. மனைவிகிட்ட சொன்னால் அவள் தாங்க மாட்டான்னு தெரியும். ஏன்னா ரொம்ப வருஷம் கழித்து 90 வயதான போது பெற்ற பிள்ளை. அவனுடைய உள்ளமெல்லாம் அப்படியே துவண்டு போயிடும். அவள் அப்படியே கேட்ட மாத்திரத்தில் நெஞ்சடிச்சு செத்து போனாலும் போயிடுவா அப்படின்னு அவன் சொல்லக்கூட இல்லை. பிள்ளையை கூட்டிகிட்டு, விறகுகளை எடுத்துக்கிட்டு, கழுதியை கூட்டி கொண்டு, வேலைக்காரர்களை அழைத்து கொண்டு அவன் புறப்பட்டு போகிறான். அன்பானவர்களே, இது ஆதியாகமம் 22:12 சொல்லுது, அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே. வாசிங்கப்பா. அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்று செய்யாத, உன் ஏகசுதன் என்றும் பாராமல் நல்ல கவனிங்க, தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை இன்று நான் கர்த்தர் ஆபிரகாமை அவர் எப்பா என்னப்பா இப்படி ஒரு முரட்டுத்தனமான அன்பு வச்சிருக்கிற, இப்படி ஒரு முரட்டுத்தனமான அன்பு வைக்க முடியுமா? ஆண்டவர் பார்த்தாரு, எப்போ உன் பிள்ளைன்னு கூட பார்க்காம எனக்காக நீ கொடுக்க தயாராயிட்டிய, இதை விட என்னையா வேணும்? ஆண்டவர் பிள்ளையான தோடாதன்ட்டார். அதுக்காக ஒரு ஆட்டை ரெடி பண்ணி வைத்து ஆண்டவர் கொண்டு வந்து அதை பலி செலுத்த சொல்லுகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் அப்ப அன்பு கூறுகிறவர்களை ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார். இவன் என் பிள்ளை, என்னுடைய குமாரன், என்னுடைய குமாரத்தி, எனக்கு நான் செய்ய வேண்டியதை செய்வேன். இன்னொன்று என்னன்னா, ஆபிரகாமை பெயர் சொல்லி அழைத்தார், ஆபிரகாமை வேறு பிரித்தார், காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போக சொன்னார். இதெல்லாம் சொன்னது கூட பரவாயில்லைங்க. தம்மை ஆண்டவர் எப்படி ஆபிரகாமை அறிந்து வைத்திருக்கிறார் தெரியுமா? அவர் சொல்றாரு, ஒரு காரியத்தை நான் செய்யும் போது என் தாசானாகிய ஆபிரகாமுக்கு நான் அதை மறைப்பேனோ? ஒரு ரகசியத்தையும் மறைக்காம கர்த்தர் சொல்லணும்னு தீர்மானிக்கிறார் பாருங்க. ஒரு ரகசியத்தையும் மறைச்சு வைக்க கூடாது, இது என் பிள்ளைக்கு இதை நான் சொல்லணும்னு ஆண்டவர் தீர்மானிக்கிறார் பாருங்க. அதுதான் ஆண்டவர், நம் ஆண்டவர் மேல் நாம் வைத்திருக்கிற அன்பின் அடையாளம். அவர் நம்மை அறிந்து வைத்திருக்கிறார். என்ன கருமையான தேவ பிள்ளைகளை, தேவனால் அறியப்பட்டிருப்பார்கள் என்று பைபிள் சொல்லுது. நான் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறேன், தேவன் அறிந்து வைத்திருக்கிறார்.
அருமையானவர்களே, அப்ப ஆண்டவர் நம்மை அறிந்து எகிப்தில் இருக்கிற ஜனங்கள் அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். 430 வருஷம் அடிமை காலம், அடிமைத்தனத்துக்கு பிறகு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க. கர்த்தர் மோசேட்ட சொல்லிட்டாரு, எப்பா அவர்களுடைய உபத்திரவத்தை நான் கேட்டேன், அவருடைய உபத்திரவத்தை நான் கேட்டேன். ஆலோட்டிகள் நிமித்தமாக அவர்கள் படுகிற வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன். அருமையானவர்களே, உங்க வேதனையும் என் வேதனையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் கிரியை செய்யணும்னா அவர் மேல நீங்க அன்பு செலுத்தினா போதும், அவர் மேல நீங்க அன்பா இருந்தா போதும், அவர் உங்கள் வேதனைகளுக்கு தீர்வை அவரே கொண்டு வருவார். உங்கள் வேதனைகளை மாத்திரம் ஆண்டவர் உங்களை எப்படி அறிஞ்சு வச்சிருக்கிறார்? உங்கள் அழைப்பை அறிந்தவர், உங்கள் பெயரை அறிந்தவர், உங்கள் சூழ்நிலை அறிந்தவர், உங்கள் பிரச்சனைகளை அறிந்தவர், உங்களுடைய வேதனைகளை அறிந்தவர், உங்களுடைய அவமானங்களை அறிந்தவர். சும்மா அறிஞ்சு வைக்கிறது இல்லை, A to Z எல்லாவற்றையும் he know everything, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். நம்ம சில நேரங்கள் ஆண்டவரே உங்க கண் இல்லையா, எனக்கு இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ போராட்டமா நான் இருக்கிறேனே. இல்லைங்க, நீங்க இனிமேல் இப்படி சொல்லி பாருங்க, ஆண்டவரே நான் ரொம்ப நேசிக்கிறேன் ஆண்டவரே, உன் மேல நான் அன்பா இருக்கிறேன் ஆண்டவரே, உன் மேல நான் ரொம்ப அன்பா இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய அன்பு மாறாத ஆண்டவரேன்னு சொல்லி பாருங்க. நீங்க பிரச்சனைகளை பேசுறதை விட நிறைய நேரங்களில் நம்ம இதைத்தான் பண்றோம். எப்போ பார்த்தாலும் ஜோமுன் போது என்ன ஜோமம் வருது? ஆண்டவரே என் கடன் பிரச்சனை தீரனப்பா. மொதல் ஜெபமே அதுதான், எல்லாருடைய குடும்பத்திலையும் மொதல் ஜெபமே அதுதான். என்ன? என் கடன் பிரச்சனை தீரனப்பா. ஐயோ என்ன பண்ண போறேனே தெரியலையே. சனிக்கிழமை வந்தா பிரச்சனை, திங்கக்கிழமை வந்தா பிரச்சனை, ஞாயிற்றுக்கிழமை ஒரே ஒரு ஆறுதல் என்ன தெரியுமா? ஒரு 3 மணி நேரம் கடுமையாக ஆலயத்தில் வந்து உட்காந்து அப்படி உட்காந்துருக்குறோம் பாரு. ஏன்னா இங்கே யாரும் வரமாட்டாங்கன்னு தைரியம். நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்குற இடம் இது. ஏன்னா இங்கே வந்து யாரும் கேட்க மாட்டாங்க. அருமையான தெய்வ பிள்ளைகளை, அப்ப நல்ல கவனிங்க, பைபிள் எவ்வளவு அழகாக ஆண்டவர் நமக்கு விவரித்து சொல்லுகிறார். 3வது ஒரு விஷயத்தை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். இப்போ முதல்ல அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களை காப்பாற்றுகிறார், அது நன்மை. 2வது அவருடைய நன்மை என்ன? ஹலோ சொல்லுங்க. நம்மை அறிந்திருக்கிறார், நம்மை நன்றாக அறிந்திருக்கிறார். 100 ஒரு 600 பேர்ல நம்மளை மட்டும் பேர் சொல்லி கூப்பிடுறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு, எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம், எவ்வளோ பெரிய ஒரு நன்மை. 800 கோடி பேர்லையும் கர்த்தர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறார்னா, நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவர் இன்னும் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ 3வது காரியம் வேதம் சொல்லுகிற விஷயம் எனக்கு எபேசியர் 6:24. எபேசியர் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் எனக்கு அருமையானவர்களே, 3வது முதல்ல காப்பாற்றப்படுதல், ஆண்டவர் காப்பாற்றுகிறார். 2வது அவர் அறிந்திருக்கிறார். உங்க பிரச்சனை, உங்க போராட்டம், உங்க சூழ்நிலை, உங்க வேதனை, உங்க வியாதி, உங்க பலவீனங்கள், உங்கள் இயலாமை, முடியாமை, இல்லாமை, வறுமை, தரித்திரம், கஷ்டம் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். இப்ப 3வது அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிற தேவனாயிருக்கிறார். The grace of God has been given to those who love God. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆண்டவர் கிருபையை தருகிறார். அருமையானவர்களே, நமக்கு வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நீட் என்ன தெரியுங்களா? அவருடைய கிருபை வேணும். எத்தனை பேர் அதை உண்மைன்னு நம்புறீங்க? வெறும் பாட்டுல மாத்திரம் உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, வெறும் பாட்டுல இருந்தா பத்தாது, உண்மையாவே கிருபை வேணும். கிருபை இல்லாம நம்ம ஒண்ணு. அந்த கிருபை வேணும்னா நாம என்ன செய்யணும் தெரியுமா? எந்த கடையிலையும் வாங்க முடியாது. சர்ச்சுக்கு போனா கிருபை தந்துருவாரா? பைபிள் படிச்சோம்னா கிருபை தந்துருவாரா? நான் ஆராதிச்சேன்னா கிருபை தந்துருவாரா? இல்லைங்க. பைபிள் தெளிவா சொல்லுது, அன்பு கூறுகிறவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன். ஹல்லேலூயா.
நான் அன்பை வெளிப்படுத்தணும். ஆண்டவரே நேசிக்கிறேன்ப்பா. ஒரு ஊழியக்காரர் விதமாய் சொன்னார். அவர் அதிகாலையில் எழுந்து இருட்டோடு எழுந்து ஜெபம் பண்ணும்போது முதல் வார்த்தை, எழுந்த உடனே அவர் கண்ணை திறந்த உடனே அவர் சொல்கிற முதல் வார்த்தை, ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. நம்ம யாராவது சொல்கிறோமா? ஹலோ, வெட்டிங் டேக்கு கூட மனைவிட்ட போய் ஓ மனைவிட்ட, ஆமாம், அது வேற நம்ம தெளிவாக சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா ஒரு ஒரு பிள்ளையானாலும் அது சரித்திரமே க்ளோஸ். அதனால் அது ஓடிக்கிட்டேன். உன்னை நேசிக்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்ததுங்களா? இந்த தரித்திரம் பிடிச்சது என்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்துச்சோ அன்னையிலேருந்து என் வாழ்க்கை குப்பை கூலமாக போச்சு. நானும் முன்னேற முடியல, அதுவும் முன்னேற மாட்டேங்குது. என்னைக்காவது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை யோசித்து பாருங்க, நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட நீங்க சொல்லி பாருங்க, தானா எல்லா அந்த அந்த சூழலை ஏற்படுத்துவார் ஆண்டவர். அந்த சூழல் வரும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. முதல்ல நம்ம சொல்ல வேண்டியது, ஆண்டவர், நானும் என்னையும் உட்பட தான், நானும் அப்படிலாம் சொன்னது இல்லை, சொன்னது இல்லை. சொல்லணும், நம்ம சொல்ல பழகணும். ஆண்டவரே உம்மை நேசிக்கிறப்பா. நான் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை சொன்னால் கூட பரவாயில்ல ஆண்டவர். ஏன்னா அப்படியாவது அவருடைய கிருபை நம்ம மேலே தந்துட மாட்டாரா? ஒரு வாஞ்சை தான். அப்படியாவது கிருபை வந்துடாதா? இந்த பிரச்சனையிலேருந்து நான் மீண்டு வந்துட மாட்டேனா? இந்த கஷ்டத்துலேருந்து நான் மீண்டு வந்துட மாட்டேனா? நான் இப்போ கூட நான் இங்கே ட்ராவலில் வந்துக்கிட்டு இருக்கும்போது நானும் பாசமாக ஒரு விஷயத்தை பேசிக்கொண்டே வந்தோம். ஆண்டவரே, வயசு வேற விளாகி போச்சு. ஏன்னா எப்போ மனுஷன் தள்ளாடுவான்னு தெரியாது. வயசு வேற இப்படி ஆகிப்போச்சு. 19 வருடம் ஊழியத்தில் இந்த புளியூரில் சுற்றி திரிஞ்சாச்சு. என்ன ஆண்டவரே, ஒரு பெரிய கிரௌடை பார்க்க முடியலையே, ஒரு பெரிய திரள் கூட்டத்தை பார்க்க முடியலையே ஆண்டவரே. அந்த பாரத்தோட நான் அந்த உள்ளத்தின் ஆழத்திலேருந்து நான் சொல்கிறேன். யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே, அவருடைய கிருபை இல்லாமல் நாம் நம்முடைய திறமையினாலெல்லாம் ஒரு கூட்டத்தை சேர்த்துட முடியாதுங்க. நம்முடைய ஞானத்தினால புத்தியினால எல்லாம் ஒருத்தரை சேர்த்து முடியாது, கூட்டி சேர்த்துட முடியாது. அவருடைய கிருபை வேணும். அவருடைய கிருபை அன்பு செலுத்தினா மட்டும்தான் கிடைக்கும். அன்பானவர்களே, ஆண்டவர் மேல் அன்பு செலுத்தின மோசையை நோக்கி பாருங்கள். மோசை ஆண்டவர்கிட்ட சொல்றாரு. மோசை கிட்ட ஆண்டவர் சொல்லுகிறார். 33வது அதிகாரம் யாத்திராகமம், எக்ஸோடஸ் சாப்டர் 33 verse 12, 13 and 17. 17 வாசிப்பா. 17. அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி கிருபை கிடைச்சு. இதுல பெரிய யூனிக்கான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த 3 நான் சொன்னேன்ல, காப்பாற்றப்படுதல், அறிந்திருத்தல், ஆண்டவர் அறிந்திருக்கிறார், காப்பாற்றுகிறார், 3வது கிருபையலி. இது 3 ஒரே உருவத்தில் பார்க்க முடியும்னா மோசே மட்டும்தான். நீங்கள் அந்த வசனத்தை நல்லா படித்து பாருங்கள். 33:17 33:17 வாசித்து பாருங்க. இந்த 3 வரும். பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன், கிருபை அளிக்கிறார், அவர் காப்பாற்றுகிறார். அருமையானவர்களே, காரணம் என்னன்னா, மோசையை ஆண்டவர் சொல்றாரு, ஒரு சிநேகிதன் பேசுவது போல நான் என் மோசையோடு. ஆமா, God was very connected to Moses. ஆண்டவர் ரொம்ப க்ளோஸா மோசையோடு ரொம்ப. ஏன்னா ஆண்டவர் மேல அவ்வளவு அன்பு, அவ்வளவு அன்பு. ஒரு ஆகாரம் இல்லாம, பசியோட பட்டினியோட, தண்ணி இல்லாம மலைக்கு போய் வனாந்திரத்தில் குடும்பம் குட்டிகளை எல்லாம் விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவரோட 40 நாள் இருந்திருப்பான்னா ஆண்டவர் மேல எவ்வளவு அன்பு வைத்திருந்திருப்பார். அன்பானவர்களே,
மோசையினுடைய வாழ்க்கையில் மோசை ஆண்டவர் பல பாடுகள் பட்டு தான் கர்த்தர் தூக்கி எடுத்தார். மோசை செத்திருந்தா குழந்தைகளே செத்துருக்கணும். அதிலிருந்து ஆண்டவர் மீட்டெடுத்து அவனை அறிந்து காப்பாற்றி வாழ்க்கையில் ஆண்டவர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் அதுக்கப்புறம் அவன் செஞ்ச தவறை உணர்த்தும்படி 40 நாள் மாமா வீட்டில் கொண்டு போய் வச்சு எரித்ரோவினுடைய ஆடுகளை மேய்க்க செய்து அதுக்கப்புறம் முள்செடியின் நடுவிலே கர்த்தர் பேசி ஆண்டவர் அதுக்கப்புறம் கொண்டு வந்து மறுபடியும் எகிப்திலேயே வச்சு அந்த பார்வோனை கொன்று, நீ போய் இந்த இடத்துல பார்வோன் சேர்த்துட்டான், இனி நீ போய் ஊழியம் செய்யி அப்படின்னு ஆண்டவர் அந்த இடத்துல போய் ஊழியம் செய்ய வச்சு அதுக்கப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாரையும் அவங்களுக்கு திரட்டி ஒன்று கூட்டி 70 பேரா போனவனுங்க 6 லட்சம் புருஷர்களாக நிற்கிறாங்க. 430 வருஷ காலம் 4 தலைமுறையா சந்ததி சந்ததியா பெருகி கிடக்குது. ஒவ்வொரு குடும்பத்திலையும் 100 பேர் 150 பேர் இருக்காங்க. அவ்வளவு குடும்பத்தையும் திரட்டி ஒன்று. அருமையானவர்களே, ஆஃப்டர் ஆல் என்னால் ஒரு பிரேயர் செல்லுக்கு குடும்பங்களை கூட்ட முடியல. என் நிலைமை பரிதாபமாக இருக்குது. ஒரே ஒரு குடும்பத்துக்கு, அதுலேயும் 3 பரிதாபமான ஆத்மாவுக்கு நானும் மனைவி பிள்ளைகளும் போய் உட்காந்து அதுக்கு சொல்லி, சரி இந்த 3ஆவது பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்குற வழியை பார்ப்போம், மனசை தேத்திக்கிட்டு. மோசே இவ்வளோ கற்ப வேதனைப்பட்டிருப்பார். அன்பானவர்களே, அப்போ மோசையினுடைய வாழ்க்கை, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. 500 வயது வரைக்கும் கர்த்தரோட அவர் அன்பாக இருந்தார். ஆண்டவரை பார்க்கல, ஒன்றுமே செய்யலை, அன்பாக இருந்தார், அவ்வளோதான். ஆண்டவரை நேச்சம்னா, அருமையானவர்களை நீங்கள் நேசித்து பாருங்க. ஆண்டவரை நீங்கள் ஆண்டவர் மேல் அன்பு செலுத்தி பாருங்க. ஆண்டவர் உங்களை நேசிக்கணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. அவர் ஏற்கனவே நேச்சதுனால தான் ரத்தத்தை சிந்தி உங்களை மீட்டெடுத்திருக்கிறாரு. இப்போ நீங்களும் நானும் செய்ய வேண்டிய வேலை, இது நம்முடைய காலம். ஆண்டவர் மேலே நீங்கள் அன்பு வைங்க. ஆண்டவரை நீங்கள் நேசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களை முதல்ல அப்படியே ஆழத்துலேருந்து கரைக்கு கொண்டு வருவார். கரையிலிருந்து அப்படியே அந்த அலையின் நடுவில் அப்படியே தூக்கி கொண்டு வந்து பத்திரமாக கொண்டு வந்து நடுவில் வச்சுருவார். அழகாக வச்சுருவார். உங்களை சேஃபான இடத்துல வச்சுருவார். உங்களை ஆபத்துலேருந்து காப்பாற்றிடுவார். உங்களுக்கு தேவைகள் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிடுவார். உங்கள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும்படி கர்த்தர் ஏராளமான நன்மைகளை அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. லோத்துவுக்கு ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அவங்க எல்லாரும் சோதம் குமாராவே அழிக்கணும்னு முயற்சி முடிவு பண்ணிட்டார் ஆண்டவர். ஆனால் லோத்துக்கு மட்டும் கிருபை. லோத்து இங்கே இருக்காதப்பா, நீ பெறப்படு. அவன் பார்க்குறான், அவன் பொண்டாட்டி பார்க்குறான், என்னடா சம்பாரிச்சதெல்லாம் விட்டுட்டு எப்படா போடுறது, எல்லா வேலையும் செஞ்சு வச்சிருக்கிறமே, ஐயோ இப்போ தானே இதெல்லாம் கட்டினே சுண்ணாம்பெல்லாம் அடிச்சனே, அப்படி எப்படி இதெல்லாம் விட்டுட்டு போக அப்படின்னு பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் ஊர் வாசலில் விட்டு விட்டாங்க தேவதூதர்கள். இவங்க போக மாட்டாங்க அப்படின்னு இழுத்து கொண்டு போய் விட்டோன்னே அப்படி போய் எல்லாத்தையும் கிருபை கிடைச்சிச்சின்னா போதும். எனக்கு அருமையான, நமக்கு உலகமே அழிவு வந்தாலும் நமக்கு கிருபை கிடைச்சிச்சின்னா நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒரு வழியை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பார். எல்லாரும் சொல்லுவாங்க, ஏங்க இந்த கடன்லையே நீங்கள் மாட்டிருக்கிறீங்க, உங்களை காப்பாற்ற. இப்போ சொல்லுங்க, நீங்கள் இன்னையிலேருந்து நீங்கள் ஆண்டவர் மேலே உண்மையாக அன்பாக இருங்க, அவரை நேசிக்கிறேன்னு சொல்லுங்க, அந்த வார்த்தையை நீங்கள் அறிக்கிட்டுக்கிட்டே இருங்க. உங்களை எப்படி காப்பாற்றுறாருன்னு உலகம் உங்களை பார்க்கும்படி கர்த்தர் செய்வார். பிரமிப்பான காரியங்களை செய்வார். யோசேப்பை சிறைச்சாலையில் தள்ளிட்டாங்க. போத்திபார் மனைவி நினைச்சா, போடுறான் உள்ள கிடறா, நீ நான் சொன்ன பேச்ச கேட்கல அப்படின்னு. ஆனால் பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலையினுடைய தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். அல்லேலூயா. எப்பா, நீ வெளியில தான்டா ராஜா, நான் சிறையிலே ராஜாவாக இருக்கிறவன். அல்லேலூயா. யோசேப்பை சொல்ல வச்சாரு. எல்லா காரியத்தையும் யோசேப்பின் கையிலே கொடுத்து விட்டு அதை குறித்து ஒன்றும் விசாரியாதிருந்தான். அன்பானவர்களே, உங்களை கர்த்தர் உயர்த்த போறாருங்க. நீங்க செய்ய வேண்டிய வேலை அதுதான். ஆண்டவர் மேல அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28 மனப்பாடம் பண்ணிக்கங்க. எனக்கு அருமையானது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில்
அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். காப்பாற்றுவார். எனக்கு உங்களை அறிந்திருக்கிறார். அவர் உங்களை அறிந்து செயல்படுவார். மூன்றாவது, வேதம் சொல்லுகிறபடி கிருபையை உங்களுக்கு தருவார். கிருபையை தருவார். நெருக்கடி வேலையா இருக்கலாம், அந்த நெருக்கடியிலையும் கர்த்தருடைய கிருபை விளங்க. அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாரும் நிறைய பொக்கிஷங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். நான் வெறும் 3 தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய். உங்களை கைவிடவே மாட்டாருங்க. உங்களை கைவிடவே மாட்டார். நீங்கள் நெருக்கத்தையே பேசாதீங்க, உங்கள் பிரச்சனையை பேசாதீங்க. இனி ஆண்டவரை பற்றி பேச ஆரம்பிங்க. உங்கள் பிரச்சனைகளை கர்த்தர் நொறுக்குவா. நம்ம எல்லாம் எழுந்து நிற்போமா? Let us all stand together in the presence of God. Hallelujah. Hallelujah. கர்த்தர் உங்களோட பேசி இருப்பாரானால், இந்த சத்தம் உங்களுடைய உள்ளத்தை தொட்டு இருக்குமானால், நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நல்ல வாய்களை திறந்து அந்நிய பாஷையில் பேச முடிஞ்சதுன்னா நல்ல ஆவியில நிறைந்து, ஓ க்ளோரி டு காட். ஆமா ஆண்டவரே, உம்மை நேசிக்காததுனால தான் நான் காப்பாற்றப்படலை. உம்மை நேசிக்காததுனால தான் உம்மை ஆண்டவரை நீர் எங்களை அறிய முடியல. ஆண்டவரே, உம்மை நேசிக்காததுனால தான் உம்முடைய கிருபையை நாங்கள் இன்னும் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறோம். இன்னைக்கு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் ஐயா, நாங்கள் உம்மை நேசிக்கிறோன்னு சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, அறிக்கையிடுங்க. நல்ல வாய்களை திறந்து அந்நிய பாஷையில் பேசுங்க. அபிஷேகத்தில் நிறைந்து சொல்லுங்க, ஆவியில் நிறைந்து சொல்லுங்க. அப்பா, உம்முடைய கிருபை மேலானது, உம்முடைய கிருபை மேலானது, உம்முடைய கிருபை மேலானது, உம்முடைய கிருபை மேலானது ஆண்டவரே. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சி கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாம இருப்பாயா, வானமும் படைத்திருந்தோ வாடினே உன்னை இழந்ததினார், வானமும் படைத்திருந்தோ வாடினே உன்னை இழந்ததினார், தேடி ரட்சிக்க பிதா அனுப்பியதா ஓடி வந்தேன் மானிடனா, என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சி கண்ட பின்னும் நேசியாம இருப்பாயா, உம்மை நேசிக்கின்றேனா, உம்மை நேசிக்கின்றேனா, கல்வாரி காட்சி கண்ட பின்னும் நேசியாம இருப்பேனோ, கல்வாரி காட்சி கண்ட பின்னும் நேசியாம இருப்பேனோ. நம்ம எல்லாரும் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா, அவர் எங்களை காப்பாற்றுகிற தேவன், தேவன் எங்களை அறிந்து வைத்திருக்கிற தேவன், எங்களுக்கு நன்மையானதை தருகிற தேவன் ஐயா.
ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆமென். ஆண்டவரே, சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் அவருடைய கிருபையினாலே நமக்கு கிடைக்கிறது என்பதை வேதம் திட்டமும் தெளிவுமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? ஒரு விசை நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே என்னை பாதுகாத்து கொண்டு இருக்கிறீர். கிருபையினாலே என்னை காப்பாற்றி என்னை அறிந்து வைத்து அந்த கிருபையினாலே இதுவரையும் என்னை நடத்தி கொண்டு வந்ததற்காக நன்றி என்று சொல்லுங்க. ஆமென். ஆண்டவரே, உமக்கு நன்றி, நன்றி. ஆமென். ஆண்டவரே, அன்பின் பரலோக பிதாவே, தர்மியான காலை வேலைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, உம்முடைய வார்த்தை என்கிற மன்னாவினாலே நீர் எங்களை போஷித்து எங்களை வழி நடத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இதுவரை எங்களை நடத்தின தேவன் இனிமேலும் நீ நடத்த வல்லமையுள்ளவராய் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வார்த்தை பகிர்ந்து கொண்ட நம்முடைய மகனை வல்லமையுள்ள கரத்திலே எடுத்து பயன்படுத்தும். எங்களை காப்பாற்றி எங்களை அறிந்து வைத்து உம்முடைய கிருபையினாலே நித்தமும் எங்களை நடத்தி வருகிற தேவன், உம்முடைய மகனை நீர் வழி நடத்தி செல்ல வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மீதியாயிருக்கிற நேரங்களை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.